அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இருபெரும் தலைவர்களை வணங்கி, அதே போன்று எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் ஐயா அவர்களை வணங்கி, இன்றைக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஒன்று கூடி சட்டசபையினுடைய தலைவராக ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியிலே இடையிலே நடைபெற்ற வாக்கெடுப்பிலே ஏற்பட்ட சில தவறுகளுக்கு வருந்தி அவரிடம் நாங்கள் கடிதத்தை கொடுத்து அதனுடைய நகலை மாண்புமிகு ஐயா நம்முடைய சட்டப்பேரவையினுடைய தலைவர் சபாநாயகரிடமும் அதனுடைய நகலை அளித்து, இனி வருகின்ற காலத்திலே நாங்கள் 5 பேரும் மொத்தம் மீதியும் இருக்கின்ற எங்களுக்கு முன்னே இருக்கின்ற எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே செயல்படுவதாக கூறிவிட்டு இங்கு வந்திருக்கின்றோம். சபாநாயகர் சந்தித்து கடிதம் கொடுத்த போது சபாநாயகர் என்ன சொன்னாரு சார்? மீண்டும் அதெல்லாம் பிறகு தெரியுங்க, அதெல்லாம் பிறகு தெரியுங்க. இப்போ நாங்க அவரிடம் கடிதம் கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம். அதுக்குதாங்க கடிதம் கொடுத்திருக்கோம், எங்களுடைய பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கோம். அதனுடைய நகல் தான் இன்னைக்கு நாங்க சபாநாயகர் கொடுத்துருக்கோம். ஏத்துக்காதான் நாங்க வந்திருக்கோம். SM சுகுமார் ஆற்காடு தொகுதி, அதே மாதிரி அந்தியூர் ஹரிபாஸ்கர், திலீபன் ஜெய்சங்கர் சங்கரவேல், NS நடராஜ் காங்கயம், NS நடராஜன் காங்கயம், மோகன் பன்ரொட்டி. ஆமா, உங்க அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 3 பேர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருக்காங்க. அந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கா? இன்னும் நாங்க பாக்கலங்க, தெரியல. திலீபன் ஜெயசங்கர், சுகுமார், ஹரிபாஸ்கர், மோகன், NS நடராஜன் ஆகியோர் இபிஎஸ் தரப்புக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்கிறத பார்க்கின்றோம். இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு வாரமும் மாறி ஒரு 1.5 வாரம் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் இருந்தது. இப்போ அது திருப்பியும் மாற ஆரம்பிக்கிறத பார்க்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அனுகூலமான நிலைப்பாடுகளை சிலர் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் பட்டியலையும் நம்ம தெரியல பார்த்தோம். ஸோ ஆக திரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் என்பது கடந்த வாரங்களில் 22 அப்படிங்கிற நிலையிலிருந்து 27 என்று உயர்ந்திருக்கிறது. நாங்கள் தான் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆகினால எங்களைத்தான் அங்கீகரிக்கணும் என்பது CV சண்முகம், SP வேலுமணி தரப்புடைய கிளைம். அங்கே அந்த நியூமரிக்கல் மெஜாரிட்டி, அந்த 2/3 இருந்தால் கட்சி தாவல் தடை சட்டம் வருமா வராதா அப்படிங்கிற விவாதம் 2/3 எல்லாம் இல்லை. ஒரு சாதாரண பெரும்பான்மை கூட இந்த நம்பர்ஸில் இப்போ சிவிஎஸ் தரப்புக்கு இல்லை. ஏற்கனவே 25 மொத்தமாக 47 எம்எல்ஏக்கள், அதில் 25 பேர் சிவிஎஸ் தரப்பில் இருந்தாங்க. அது 17ஆக குறைந்திருக்கிறது. அதில் 3 பேர் தமிழக வெற்றி கழகம் பக்கம் முழுமையாக போய் நிற்கிறாங்க. எம்எல்ஏக்கள் பதவிகளை ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இடைத்தேர்தலும் கூட வரத்துக்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எண்ணிக்கை 22 அப்படின்னு கடந்த வாரங்களில் ஃப்ளோர் டெஸ்ட் போது இருந்த எண்ணிக்கை இப்போ 27ஆக உயர்ந்திருக்கிறது. ஸோ இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்னென்னா, திருச்சி கிழக்குக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கும். ஸோ மதுராந்தகம், பெருந்துறை ஆகிய இந்த தொகுதிகள் காலியாகும். இப்போ இந்த 3 எம்எல்ஏக்கள் தாவேக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்க அதுக்கு முன்னாடி ராஜினாமா செய்திருக்கிறாங்க. இந்த தொகுதிகளும் காலியாக அறிவிக்கப்பட்டு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலோடு இங்கே தேர்தல்கள் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆஸ் ஆஃப் நவ் 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வருகிறது. ஸோ இந்த 4 அப்படிங்கிற நம்பர் தாவேக்காவுடைய 107ஓடு கூடும்பொழுது அவங்க கூடுறாங்களா, வேறு கட்சிகள் வெற்றி பெறுதா? ஸோ கூட்டணும் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது தாவேக்காவுடைய லட்சணியாக இருக்கும், லட்சியமாக இருக்கும். மற்ற கட்சிகள் அதை எப்படி எதிர்கொள்றாங்கிறத நம்ம பார்க்கணும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.